வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் தாங்க செய்ய போறோம். இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி இது ரொம்ப நல்லது. ரொம்ப நாள் சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு இத குடுத்தீங்க அப்படின்னா, நல்லா சளியோட இத கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்ல, வயித்துல வந்து அல்சர் இருக்கு, உங்களுக்கு வயிறு புண்ணா இருக்கு அப்படின்னா, இது வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப குணமாகும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கடையில போய் பருத்தி கொட்ட கேட்டீங்க அப்படின்னா, இது மாட்டாங்க குடுப்பாங்க. இது வந்து மாட்டுக்கு போடுறது. இது நம்ம வாங்கக்கூடாது. இதிலயே வந்து கொஞ்சம் கருப்பா இருக்கணும். எனக்கு வந்து எனக்கு அது கடையில கிடைக்கல. அதனால நான் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப கிளீனா நல்லா சுத்தமா கிடைக்குது. இது மாட்டம் வாங்கிக்கிறேங்க. இது மாட்டம் வாங்கிட்டு நல்லா அதில உள்ளதெல்லாம் பொறுக்கி எடுத்து கிளீன் பண்ணிட்டு, நம்ம இத ஊற வச்சுக்கலாம். இப்ப நீங்க காலையில செய்றீங்க அப்படின்னா, நீங்க நைட்டே ஊற வச்சுடுங்க. ஈவினிங் செய்றீங்க அப்படின்னா, நீங்க காலையில ஊற வச்சுடுங்க. இத நல்லா கழுவிடலாம் ஒரு தடவ. நல்லா கழுவியாச்சு. இப்ப தண்ணி ஊத்தி ஊற வச்சுடுங்க. இப்ப நல்லா ஊறட்டும் இது. இப்ப நான் நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுட்டேன். நமக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்ப இது வந்து தண்ணி வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இத நல்லா வடிச்சுக்குங்க. இப்ப வடிச்சு எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இத வந்து நம்ம மிக்ஸி சார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப மிக்ஸி சார்ல மாத்திடலாம். இப்ப மிக்ஸி சார்ல மாத்திட்டு, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தடவை ஓட்டி எடுத்துக்கங்க சும்மா. இப்ப இதாயிடுச்சு. இப்ப வந்து தண்ணி ஊத்தி கொஞ்சம் அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம தண்ணி ஊத்தி அரைச்சாச்சு. இப்ப இத வந்து நம்ம ஒரு துணி வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறலாம் அந்த பால. ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அது மேல வடிகட்டி வச்சுட்டு, நீங்க வந்து ஒரு துணி நல்ல சுத்தமான துணி எடுத்துக்கங்க. இப்ப இத நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கங்க. கொஞ்சம் டைட்டா பிழிங்க. இப்ப நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு. பால் கிடைச்சிருச்சு. மறுபடியும் அத ஒரு தடவை அரைச்சிட்டு, மறுபடியும் பிழிஞ்சு எடுத்துக்கிறணும். அதுல இன்னமும் பால் இருக்கும். இப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி சேர்த்து மறுபடியும் மிக்ஸி சார் நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்ப எடுத்தாச்சு. இதையும் மறுபடியும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி இது பண்ணோமோ அதே மாட்டம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைட்டா பிழிங்க. உங்களுக்கு கொஞ்சம் புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் டைட்டா புளிங்க. இப்ப இத மாட்டு இருந்ததுன்னா மாட்டுக்கு போட்டுருங்க. இல்ல செடி இருந்ததுன்னா செடிக்கு போட்டுருங்க. இது நமக்கு தேவையில்ல. இப்ப நமக்கு பாருங்க சுத்தமான பால் ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்கான பாலாவே ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சுத்தமான பருத்தி விதை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாட பால் கிடைக்கும். இப்ப வந்து நான் இது கூட வந்து வெல்லம் வச்சிருக்கேன். இது கூட வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் பச்சரிசியும் ஊற வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சமா ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமா ஒரு கையில வந்து கொஞ்சம் அளவு போட்டீங்க போதும். ரொம்ப சேர்க்காதீங்க. கொஞ்சமா ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரமாச்சு நமக்கு ஊறணும். இப்போ இந்த பச்சரிசியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த நம்ம அரிசி மாவு சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த அரிசி மாவு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னிட்ட மாவு நல்லா திக்காகிடும் நமக்கு. நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஹையில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. மாவு நல்லா திக்காக வரந்தொட்டிக்கு நமக்கு மாவு நல்லா வெந்துடணும். ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் கிண்டி விடுங்க. இப்போ நமக்கு நல்லா மாவு வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பருத்தி பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம்.
ஊற்றும்போது நீங்கள் அப்படியே இது மாட்டு ஊற்றுங்க. அப்போ தான் கீழே வந்து கொஞ்சம் லேசாக தங்கிடட்டும். நம்ம என்ன தான் துணி விட்டு பிழிஞ்சாலும் கொஞ்சம் நமக்கு அந்த டஸ்ட்டு இருக்க தான் செய்யும். இப்போ ஸ்டவ்வை ஹையில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ அது வந்து நம்ம வெல்லம் வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளேயே நம்ம அதை வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. சும்மா கரைச்சி எடுத்தால் போதும், பாகுலாம் ரெடி பண்ண வேணாம். இப்போ நமக்கு நல்லா இதாகிடுச்சு. வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நமக்கு நல்லா காய்ச்சிடுங்க. ஸ்டவ்வை ஹையில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ சும்மா ஒரு தடவை கிண்டி விடுங்க. அவ்வளோதான். இது கூட வந்து ஏலக்காவும் சுக்கும் நான் நச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாட்டை கரெக்டான இதில் இருக்கும்போது உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா ரொம்ப திக்காகிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான பருத்திப்பால் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.